and God. வணக்கம். சிவகாமியின் சபதம் 11வது பகுதி. மின்னல் வேகத்துல கதை நடந்துட்டு இருக்கிற போது பரபரப்பா இருக்கு இல்ல. 10வது பகுதி எங்க முடிஞ்சதுன்றது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாமல்லரும் சிவகாமியும் கிடைக்காமல் கிடைத்த அந்த ஒரு 3 நாளை மண்டபப்பட்டுன்ற அந்த ஒரு கிராமத்துல அவங்க செலவழிச்சாங்க. எத்தனையோ பேசினார்கள். அவர்களுடைய காதல் எத்தனையோ கிட்ட 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 நெருங்கி வந்தது. ஆனா அதை கூட நாகநந்தி பிட்சு கவனித்துக் கொண்டிருந்தார் என்பதோடு அந்த பகுதி முடிந்தது. இப்போது அடுத்த பகுதிக்கு போகலாமா? மாமல்லரும் சிவகாமியும் அவ்வளவு காதல் மொழிகளை பேசிக்கிட்டு நம்ம இப்பதான் புதுசா பிறந்திருக்கோன்னு ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டு அந்த மகத்தான மகிழ்ச்சியினுடைய அந்த ஒரு தேனினும் இனிய அந்த காதல் அனுபவத்துல உள்ள ஆழ்ந்து அதிலிருந்து மீண்டும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு வெளியே வந்தாங்க. சற்று தூரத்தில் ஆயனர் அந்த நில ஒளியில் பாறைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த உடனே ஒருத்தர் கைகளை விலக்கிட்டு அவரோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க 3 பேரும் கிராமத்துல அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல வர்ற போது பார்த்தா அங்க நிறைய படை வீரர்கள் வந்திருந்தாங்க. குதிரைகள், தேர்கள் எல்லாம் இருந்தது. மாமல்லருக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு போயிடுச்சா, என்ன தேடிட்டு தான் பல்லவ வீரர்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி அவங்க வந்துட்டது ஒரு விதத்துல அவருக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தன்னுடைய படையை அப்படியே விட்டுட்டு தானே அவர் இங்க வந்தாரு. அவர்களோட திரும்ப போய் சேர்த்து கொள்ள வேண்டும்னு அவருக்கு மகிழ்ச்சி ஒரு ஓரத்தில் இருந்தாலும் சிவகாமியோடு தான் செலவழித்த இந்த நாட்களினுடைய வசந்தம் முடிய போகுதுன்னு சொல்லி அவருடைய நெஞ்சத்துக்குள்ள ஒரு கவலை வேகம் சூழ்ந்து கொண்டது. சிவகாமி இதை எதிர்பார்க்கல. என்னவோ மண்டபப்பட்டு கிராமத்திலேயே மாமல்லரோட தான் நிரந்தரமா இருக்க போறேன்னு அந்த மகிழ்ச்சியில இருந்த சிவகாமிக்கு படை வீரர்களை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆயனர் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லி போனாரு. சிவகாமி திரும்பவும் மாமல்லனுடைய கைகளை பிடித்து கொண்டார். என்ன சிவகாமி, இங்கேயே நான் இருந்துருட்டா? அந்த படை வீரர்கள் என்னை கூப்பிட்டு கொண்டு போக வந்தால் கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிருட்டா சிவகாமின்னு மாமல்லர் கேட்கிறாரு. காதல் ஒருவரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது பாருங்களேன். சிவகாமி சொன்னார், கட்டாயமாக நான் அப்படிப்பட்ட பேராசைக்காரி அல்ல. இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு குலக்குழுந்து நீங்க தான். இங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் உங்களுடைய தலைமைக்காக காத்திருக்காங்க. உங்களை நான் என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு போர் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கான ஆளு நான் இல்லை மாமல்லரே. கட்டாயமா நீங்க திரும்ப போகணும். இந்த சண்டையில நீங்க கலந்து கொண்டு வெற்றி பெற்றுவிட்டு திரும்பி வாருங்கள். நமக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்களேன், அர்ஜுனனுக்கு சுபத்ரா தேரோட்டினாலாம், தசரதனுக்கு கைகேயி தேர் ஓட்டினாலாம். அவங்களும் போர்க்களத்துக்கே போன பெண்கள். எனக்கு அந்த மாதிரியான தைரியம்லாம் கிடையாது. எதை பார்த்தாலும் பயப்படுற ஒரு மனசு தான் என்னுடைய மனசு. ரத்தத்தை பார்த்தாலே நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அதனால போர்க்களத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது. ஆனால் நீங்கள் போர் புரிந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய கண்களும் என்னுடைய மனமும் உங்களுக்கான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கணுமேனு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய கண்கள் உங்களை காக்கும் மாமல்லரே, நீங்க போயிட்டு வாங்கன்னு சிவகாமி சொல்றார். மாமல்லர் சொன்னார், சிவகாமி, பழந்தமிழ் பெண்களுக்கு இருக்கிற வீர உணர்ச்சியின்படியே நீ பேசுற. போர்க்களத்துக்கு வரலன்னு என்ன? இந்த மண், நம்முடைய குலம் வெற்றி பெற வேண்டும் என்கிற உன்னுடைய அந்த ஆசை என்னை காப்பாற்றும் சிவகாமி. போர்க்களத்துக்கு போற போது வெற்றி அல்லது வீர மரணம் தான். ஒருவேளை வெற்றி பெற முடியாவிட்டால் மரணம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற அந்த நேரத்தில் கூட உன்னுடைய கண்களையும் உன்னுடைய தோற்றத்தையும் உன்னுடைய காதலையும் நினைத்து கொண்டுதான் நான் மரணத்தின் வாசலை தட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. மரணம்னு அவர் சொன்ன உடனே சிவகாமிக்கு கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. என்ன சிவகாமி, எதுக்கு அழற? இந்த பிறவியிலே முடிந்து போகிற உறவாய் நம்முடைய உறவு எத்தனையோ ஜென்மங்களில் தொடரப் போகிறது. வேறு வேறு பிறவிகளில் நான் பிறந்து வருவேன். உன்னை பார்க்கிற போதும் உன் கண்களையும்
உன் முகத்திலே இருக்கிற பௌர்ணமி நிலாவின் வெளிச்சத்தையும் பார்க்கிற போது என் மனசு சொல்லும், இவள்தான் அந்த ஜென்மத்தில் நான் விட்டு விட்டு வந்த சிவகாமி என்று என் மனசு உன்னை உணர்த்தி விடும் சிவகாமி. என்னை பார்க்கிற போது என் கண்களில் நீ உன்னை பார்க்கிற போது உனக்கும் நான் தான் மாமல்லன் என்பது தெரிந்துவிடும். இந்த பிறவியில நான் போரில் வீரமரணம் அடைந்தால் என்ன எத்தனையோ பிறவிகள் திரும்ப திரும்ப பிறந்து நாம் சேரத்தான் போகிறோம் அப்படின்னு மாமல்லர் சொன்னாரு. சிவகாமி உணர்ச்சி வசப்பட்டு அவனுக்கு பேச்சே வரல. அப்ப மாமல்லர் சொன்னாரு, ஆனா ஒரு விஷயம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு சிவகாமி. நேற்றுக்கு இந்த சின்ன ஊர்ல சின்ன கோவில நீ நடனம் ஆடின, ஒரு சாதாரண நடனமா அது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நடன கலைஞர் நீதான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இப்படிப்பட்ட நடனக்கலை அதை தடுக்கிற ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு கஷ்டமா. என் நடனக்கலை நீங்க தடுக்கிறீங்களா? அது எப்படி அப்படின்னு சிவகாமி கேட்டா. ஆமா, நாளைக்கு நீ என்னுடைய மனைவி ஆயிட்டாக்க, பல்லவ குலத்தினுடைய மகாராணியாக நீ ஆயிட்டா, நீ இந்த மாதிரி நடனம் ஆட முடியாது. இல்லை, உன்னுடைய நடனம் எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. அது கடவுளுக்கே அர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு கலை. என்னை காதலித்ததுனால உன் கலைக்கு ஒரு தடை வந்துருச்சேன்னு எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. நான் ரொம்ப என்னை பற்றியே எனக்கு கேவலமாக இருந்தது சிவகாமி. நீ என்னை மன்னித்து விடுவாயான்னு மாமல்லர் கேட்டார். சிவகாமி உடனே குனிந்து மாமல்லருடைய பாதங்களை தன் கையினால் தொட்டு தன்னுடைய கண்களிலே ஒற்றி கொண்டான். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? என்னுடைய நடனக்கலை தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட கலைன்னு நீங்க சொன்னீங்கல்ல. என்னை பொறுத்தவரை அந்த தெய்வமே இருந்ததா. நான் எந்த பதிகத்துக்கு ஆடினாலும் அது எந்த கடவுள் மீது இருக்கிற பாடலாக இருந்தாலும் சரி, அந்த கடவுளை நினைத்து நான் ஆடுவதில்லை, உங்களை நினைத்துத்தான் நான் ஆடுகின்றேன். என் நடனக்கலை இவ்வளவு சிறப்பா இருக்குன்னா உங்க மேல எனக்கு இருக்கிற காதல் தான் காரணம். உங்களுக்காக உங்கள் பக்கத்தில் உங்கள் மனைவியாக அமர்ந்து கொள்வதற்கு அந்த நடனக்கலையை விட்டுடுறேன்னா இந்த நிமிஷத்திலேயே நான் அதை விட்டுடுவேன். அது ஒண்ணு எனக்கு பெருசு இல்லைன்னு சிவகாமி சொன்னான். அவளுடைய அன்பினுடைய அந்த எவ்வளவு பெரிய அறிவு மாதிரியா கொட்டுகிற அவளுடைய காதலில் நனைந்து கொண்டிருந்த மாமல்லர் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லாமல் இருந்தார். 2 பேரும் மௌனத்துல இருந்தாங்க. அதுக்குள்ள சுற்றி இருந்தவர்களை போய் விசாரிச்சுட்டு திரும்பி வந்த ஆயனர், வாங்க வாங்க, உங்க நண்பர் பரஞ்சோதி தான் வந்திருக்காரு. பரஞ்சோதி வந்திருக்காருன்னு கேட்ட உடனே மாமல்லர் துள்ளி குதித்து ஓடி போனார். போன நொடி வரை தன்னுடைய காதலிலே கட்டுப்பட்டிருந்த மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்த உடனே தன்னை திரும்பி கூட பார்க்காமல் ஓடுவதை சிவகாமியும் பார்த்து கொண்டே இருந்தார். அவளுடைய ஆனந்தமயமான நெஞ்சத்தை ஒரு சின்ன கசப்பு அந்த நேரத்துல வந்தது உண்மைதான். பரஞ்சோதியை போய் பார்த்துக்கிட்டு மாமல்லர் கட்டி தழுவி கொண்டார். உங்களுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் பரஞ்சோதியாரே, நீங்க வருவீங்களா தவிச்சிட்டு இருந்தேன். பரஞ்சோதி மாமல்லரை பார்த்தார். இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நாம இருக்க முடியாது, உடனடியாக கிளம்பணும். வாதாபி படைகள் மிக மிக அருகிலே வந்து விட்டது. இன்றைய இரவுக்குள் நம்ம கோட்டைக்குள்ளே புகுந்து விட வேண்டும் என்பதுதான் உங்கள் அப்பாவினுடைய கட்டளைன்னு சொன்னார். தாமதிக்காமல் அப்பவே மாமல்லரை கூப்பிட்டுட்டு பரஞ்சோதி கிளம்புகிறார். எல்லாம் சுத்தியும் வெள்ளமா இருந்ததுனால அவங்களை அழைத்து கொண்டு போவதற்காக படகோடு அவர் வந்து இருந்தார். அந்த படகிலே மாமல்லர் ஏறிக்கொண்டார், பரஞ்சோதியும் ஏறிக்கொண்டார். படகு போகிற போது மாமல்லருடைய கண்கள் சிவகாமியினுடைய கண்களை தேடி தேடி பார்த்தன. இருளிலே மறைந்திருந்த சிவகாமி மாமல்லரை பார்த்தான். அந்த படகு அவரை தன்னிடமிருந்து தூர 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 அழைத்து கொண்டு போவதை பார்க்கிற போது சிவகாமியினுடைய மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது. இனிமே இவரை எப்போது பார்ப்போம் என்கின்ற எண்ணம் வந்தது. படகோடு அப்படியே மாமல்லர் போய்கொண்டே இருந்தார். படகு கொஞ்ச தூரம் போன உடனே மாமல்லரும் பரஞ்சோதியும் பேசிக்கிட்டாங்க. பரஞ்சோதி சொன்னார், உங்க அப்பா உங்களுக்கு ஒரு ஓலை கொடுத்திருக்கிறார், அதை படித்து பாருங்கள். அந்த ஓலையில் என்ன எழுதி இருந்ததுனால், தளபதி பரஞ்சோதி அவர்களே, மாமல்லனை நீங்க நேராக மண்டபப்பட்டு கிராமத்திலே சந்தித்து அவனை அழைத்து கொண்டு உடனடியாக காஞ்சிபுர கோட்டைக்கு போக வேண்டும். காஞ்சிபுர கோட்டையினுடைய கதவுகளை நாளைக்குள்ளே நாம் மூடாவிட்டால் வாதாபி சைன்யம் வந்துவிடும். ஒருவேளை உங்களோடு வருவதற்கு என்னுடைய மகன் ஒத்துக்கொள்ளாவிட்டால் இந்த ஓலையை காண்பித்து அவனை சிறைப்படுத்தி அவனை கைதியாகவாவது காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு மகேந்திரவர்ம பதவியை எழுதியிருப்பேன். அந்த ஓலையை பார்த்த உடனே மாமல்லருக்கு அப்படி கோபம் வந்தது. அந்த ஓலையை அப்படியே கீழே போட்டார். எங்க அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு? என்னத்தானே கங்க நாட்டு துர்விநீதனை அவனோட சண்டை போடுறதுக்கு அனுப்பிச்சாரு.
என்ன நம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தா அவர் பின்னாடியே வந்திருக்காரு. எல்லா இடத்திலும் நான் போவதற்கு முன்பே அவர் வந்திருக்கிறார். இந்த மண்டபப்பட்டு கிராமத்துக்கு நான் வரப்போகிறேன்றது அவருக்கு முன்பே தெரிந்திருக்கிறேன். என்னை அழைத்து கொண்டு வர உங்களை அனுப்பி இருக்கிறார். என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு எங்க அப்பா. கோட்டைக்குள்ள இப்ப நாம போனோம், உள்ள போய் கோட்டை கதவை மூடிக்கணும், அதுக்கு பிறகு வாதாபி சைன்யம் வரும். இதுதான் வீரர்களுக்கு அழகா? எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பாபலர் சொல்றாரு. இதை சொல்லுவதற்கு ஒரு சக்கரவர்த்தி அவருடைய கட்டளையை ஒரு ஓலையாக எடுத்துக்கொண்டு வருவதற்கு நீங்கள் கோட்டை தளபதி, ரொம்ப நல்லா இருக்கு உங்க வீரம் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு. பரஞ்சோதியும் கோவம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, படைகள் எல்லாம் காத்துக்கிட்டு நீங்க எப்ப வருவீங்கன்னு நாடே தவித்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு நாட்டியக்காரி பெண்ணினுடைய காதலை தேடி ஓடி போறீங்க. நீங்க செய்வது மட்டும் முறையா அப்படின்னு கேட்கிறார். 2 பேருக்குள்ள இது மட்டும் சண்டை வந்ததே. இப்போதை வெடித்து கிளப்பி இருக்கிற சண்டை மாறி மாறி ஒருவர் தாக்கிக் கொள்கிற அளவுக்கு போற மாதிரி. ஒரு கட்டத்தில் பரஞ்சோதி, மாமல்லரே, நீங்க என்னுடைய தலைவரின் மகன், உங்கள்கிட்ட நான் உரிமை எடுத்துக்கலாம், ஆனா என்னுடைய தலைவர்கிட்ட நான் எந்த உரிமை எடுத்துக்க மாட்டேன். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு கட்டளை. அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன். உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா கூட என்னை நீங்கள் மன்னித்து கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லைன்னு சொல்றாரு. இப்படி 2 நண்பர்களும் சண்டை போட்டுட்டு உள்ள போறாங்க. சண்டைக்கு முக்கிய காரணமே அவங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன மனஸ்தாபத்துக்கு காரணமே கோட்டைக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறதுல மாமல்லருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா பரஞ்சோதிக்கு அதை பற்றி அபிப்பிராயமே இல்லை. மகேந்திரவர்ம புலவர் என்ன சொல்றாரோ அதை செய்து முடிப்பது ஒன்றுதான் தன்னுடைய வேலை அப்படின்னு உறுதியா இருந்தாரு பரஞ்சோதி. கோட்டைக்குள்ளே அவங்க ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. காஞ்சிபுர கோட்டைக்குள்ள 2 பேரும் வந்த உடனே மகத்தான வரவேற்பு காத்திருந்தது. அவங்க பெரிய வெற்றி விழா மாதிரி கொண்டாடுறாங்க. கங்க நாட்டை வெற்றி விட்டு திரும்பி வந்திருக்கிற மாமல்லர் வாழ்க வாழ்கன்னு 1000 வீரர்கள், பெரிய பெரிய விழாக்கள்லாம் நடக்குது. மாமல்லருக்கு எதுவுமே இஷ்டம் இல்லை. அவரை ஆரத்தி சுற்றி அவங்க அம்மா வரவேற்றாங்க. கடக்கடக்கடான்னு உள்ள போனார். அவங்க அம்மா பின்னாடியே வந்துட்டு, குழந்தாய் நீ ஏன் இவ்வளவு வேகமா வர, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, கங்க நாட்டு சைன்யமே ரொம்ப சின்னது, அவங்கள போய் ஜெயிச்சது ஒரு பெரிய வெற்றியா, அதுவும் நான் தான் போறேன்னு பார்த்தா அப்பா எனக்கு முன்னாடி அங்க போய் நின்று எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருக்காரு, இதெல்லாம் ஒரு வெற்றி, இதற்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான அம்மா கிட்ட தன்னுடைய கோபத்தை காமிச்சாரு மாமல்லர். நான் என்ன செய்வது மாமல்லா, உங்க அப்பா தான் நீ உள்ள வந்த உடனே இதை பெரிய வெற்றி விழாவாக கொண்டாட வேண்டும்னு உங்க அப்பா தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஓ, அதையும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரா? எதையுமே நீங்க யாரும் சொந்தமா செய்ய மாட்டீங்க, எல்லாத்துலேயும் முன்னாடி வந்து அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிடுவார், அப்படித்தானே அப்படின்னு மாமல்லர் கேட்டாரு. நீ அவர்கிட்டயே நேரம் கேட்டுக்க வேண்டியதுதான். கேட்கத்தான் போறேன், எங்க இருக்காரு அவர் அப்படின்றாரு மாமல்லர். என்னது, எங்க இருக்காரா? உங்க அப்பா இந்த கோட்டைக்கு திருப்பி வரலையே, உன்னோட தான் அவர் வரப்போறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு மாமல்லரனுடைய தாய் புவன மகாதேவி சொன்ன உடனே மாமல்லர் தூக்கி வாரி போட்டது. அம்மா என்ன சொல்றீங்க, அப்பா இன்னும் கோட்டைக்குள்ள வரலையா? இன்னும் வரலையே, உன்னோட வருவார்னு இல்லை நான் காத்திருந்தேன்னு அம்மா சொல்றாங்க. ஐயோ, வாதாபி படைகள் சைன்யம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, இன்னும் 3 காத தூரத்துல அவங்க இருக்காங்க. இன்றைக்கு இரவு அல்லது நாளை காலைக்குள் கோட்டை கதவை நாம் மூடியே தீர வேண்டும்னு அப்பா கட்டளை போட்டிருக்காரு, ஆனா அவர் இன்னும் உள்ள வரலையே, என்ன செய்வதுன்னு மாமல்லர் அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டாரு. மகேந்திரவர்ம பல்லவர் உள்ள வருவாரா வரமாட்டாரா, அவர் வர்றதுக்குள்ள வாதாபி சைன்யம் வந்துட்டா என்ன செய்வது என்ற கேள்வி பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக அவங்க எல்லாரும் முன்னாலேயும் அப்படியே நின்றது. இப்ப மகேந்திரவர்ம பல்லவர் என்னதான் செஞ்சுட்டு இருக்காரு என்று கோட்டைக்குள்ள வராம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆவலா இருக்குல்ல, அதுக்கு திரும்ப நம்ம மண்டபப்பட்டு கிராமத்துக்கு தான் போனோம். ஆயனரும் சிவகாமி இருந்த இடத்தில் குட்டோதரன் வழக்கம் போலவே அவங்கள வீட்டுல விட்டுட்டு வெளியில ஓடி வந்தான். ஒரு இடத்திலே வஜ்ரபாகுவும் சத்ருக்னரும் காத்து கொண்டிருந்தார்கள். வஜ்ரபாகு தான் மகேந்திரவர்ம பல்லவர், இது கூட உங்களுக்குலாம் தெரிஞ்சுதானே இருக்கும். வஜ்ரபாகு தான் மகேந்திரவர்ம பல்லவர் என்று தெரிந்திருந்த குட்டோதரன் கிட்ட போய், நான் ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டேன், சத்ருக்னனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, உனக்கு எந்த வேலையுமே சரியா செய்ய தெரியாதா, எப்ப வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தாமதமா வர, அங்க படைகள் பக்கத்துல போயிட்டு இருக்கு காஞ்சிபுரத்துக்கு, ஏன் எவ்வளவு தாமதமா வந்த அப்படின்னு சத்ருக்னன் கேட்கிறேன். நீங்க என்ன கொடுத்த வேலை சாதாரணமான வேலையா? நாகநந்தி பிட்சு இந்த மண்டபப்பட்டு கிராமத்துல தான் இருக்காரு, அவர் பின்னாடியே நீ போகணும், ஆனா அவருடைய வேலைகள் எதுலையுமே தலையிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. என்ன நடந்தது தெரியுமா? நேற்றைக்கு இரவெல்லாம் மாமல்லரும் சிவகாமியும்
இதோ கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாறையில உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் மறைந்திருந்து பார்த்தேன். நாகநந்தி பிட்சுவும் மறைந்திருந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தாரு. சும்மா பார்த்துட்டு இல்ல, அவர் கையிலே இருந்த ஒரு கத்தியை பல முறை மாமல்லருடைய புதுகை நோக்கி கத்தியால குத்துவதற்கு, கத்தியை வீசி எறிவதற்கு பல முறை முயற்சி செய்தார். என்ன செய்வதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். ஓடி போய் நாகநந்தியை அடிச்சு உதைச்சு கத்தியை அவற்றிருந்து பிடுங்குவதா, மாமல்லருக்கு எச்சரிக்கை கொடுப்பதா, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லிருக்கீங்க அவர் என்ன செய்தாலும் அவர் வேலையில தலையிடக்கூடாது, ஆனா பின்னாடியே போய் பார்க்கணும்னு சொன்னீங்க. நல்ல வேளையா அந்த நேரத்துல ஒரு நாகப்பாம்பு வந்தது. நாகப்பாம்பை பார்த்து சிவகாமி ரொம்ப பயந்து போயிட்டா. அதனால மாமல்லர் சிவகாமியினுடைய கையை பிடிச்சு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல நல்ல நிலா வெளிச்சம் இருந்ததுனால நாகரத்தினால அங்க வர முடியல. ஆனா கொஞ்சம் தப்பி இருந்தா மாமல்லரனுடைய முகத்தை கத்தியால நிச்சயமா நாகரத்தி பிட்சு அந்த கத்தியை வீசி எரிஞ்சிருப்பாரு. எப்படியோ குமார சக்கரவர்த்தி உயிர் தப்பினார். இதெல்லாம் முடிஞ்சிட்டு பரஞ்சோதியை பார்ப்பதற்காக மாமல்லர் போன பிறகு நான் நாகநந்தி பிட்சு பின்னாடியே போனேன். ஒரு மதில் சோர் மேலே ஏறி குதிச்சார். குதிக்கிற போது அவர் கையில மாமல்லரை குத்துவதற்காக ஒரு கத்தி வச்சிருந்தார்ல, அந்த கத்தி கீழே விழுந்துருச்சு. அந்த கத்தியை எப்படியோ எடுத்துக்கிட்டு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த நாகநந்தி திரும்பவும் வந்து ரொம்ப நேரம் அந்த கத்தியை தேடி தேடி பார்த்தாரு. எங்கேயுமே கிடைக்கல. திரும்பவும் மதில் சுவரை ஏறி குதிச்சு கோவிலுக்குள்ள போனார். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காம நானும் அதே மதில் சுவரை தாண்டி உதிச்சு உள்ள போனேன். நாகநந்தி உள்ள போன உடனே அது ஒரு மடைப்பள்ளி மாதிரி இருந்தது. வெளியிலிருந்து அதை பெரிய பூட்டை எடுத்து பூட்டி அவரை உள்ள சிறையில தள்ளிட்டு வந்திருக்கேன். நீங்க சொன்னதுக்கு மேலேயே நான் செஞ்சிருக்கேன். நாகநந்தியை இப்போது சிறைப்படுத்தி விட்டேன். நீங்க போய் என்ன திட்டுறீங்களே அப்படின்னு குண்டோதரன் சொன்னான். மகேந்திரவர்ம பல்லவர் தான் வஜ்ரபாகுவனுடைய வேடத்தில் இருந்த மகேந்திரவர்ம பல்லவர் குண்டோதரனை பார்த்து அந்த கத்தியை நீ தொட்டியா என்று கேட்டார். இல்ல, ஒரு இலையை சுத்தி எடுத்துட்டு வந்தேன், அதனாலதான் நீ உயிரோட இருக்க அப்படின்னு அவர் சொன்னார். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? நாகநந்தி பிட்சுவனுடைய கையிலே இருந்த கத்தி சாதாரணமான கத்தி அல்ல, அது விஷம் தோய்ந்த கத்தி. அது லேசா பட்டா கூட பொருள், அதற்கு பிறகு யாரும் உயிரோட இருக்க முடியாது. அடப்பாவி, விஷம் தோய்ந்த கத்தியையா குமார சக்கரவர்த்தியினுடைய முதுகில வச்சு அவன் குத்த பார்த்தான். இது தெரிஞ்சிருந்தா நான் அந்த கத்தியால குத்தி இருப்பேனே அப்படின்னு குண்டோதரன் சொல்றான். அப்படி நீ செய்திருந்தாலும் அதனால் பயன் இல்லை அப்படின்னு மகேந்திரவர்மர் சொல்றாரு. ஏன் பயன் இல்லை? உனக்கு தெரியாது நாகநந்தி யாருன்னு. அன்னைக்கு அவரு அந்த ஏரியினுடைய சுற்றுச்சுவரை கடப்பாறையால உடைச்சாரு இல்ல, நீ அப்படியே பின்னாடியிலிருந்து போய் அவர் மேலே விழுந்த. நான் அப்ப மேலே வந்து குண்டோதரா சண்டையை நிறுத்துன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா பிரபு, ஞாபகம் இருக்கு. ஏன் சொன்னேன்னு தெரியுமா? நாகநந்தியினுடைய நகம் உன் மேல பட்டிருந்தா கூட உன்னுடைய உடம்புக்குள்ள விஷம் இறங்குருக்கு. நகப்பட்டா எப்படி விஷம் இறங்கும் அப்படின்னு குண்டோதரன் கேட்டான். நாகநந்தியும் அவருடைய சகோதரர்களும் சின்ன வயசுலயே காட்டுல தான் இருந்தாங்க. அவங்க சிற்றப்பன் அவங்கள காட்டுல விட்டுட்டு போயிட்டான். உயிர் வாழ்வதற்காக ஒவ்வொரு நாடும் போராடினாங்க. பாம்புகள் அடிக்கடி அவர்களை தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது. பாம்பினுடைய விஷத்துக்கு இனிமேல் தான் பயப்படக்கூடாதுன்னு நினைச்ச நாகநந்தி ஒவ்வொரு நாளும் பாம்பினுடைய விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தானே தன் உடம்பிலே ஏற்றி 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 அவருடைய ரத்தமே விஷ ரத்தமாக மாறிவிட்டது. இனிமே பாம்பு அவரை கடிச்சா பாம்பு தான் சாகுமே தவிர அவர் சாக மாட்டாரு. விஷம் தோய்ந்த கத்தியை அவர் மேல நீ செலுத்தினா அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த கத்தி உன் கையில பட்டிருந்தா கொஞ்சம் ரத்தம் வந்திருந்தா கூட உனக்கு உயிர் போயிருக்கும். குட்டோதரா, ஜாக்கிரதையா அந்த கத்தியை எட்டக்கூடுன்னு கேட்டார். குட்டோதரனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு பயங்கரமானவரா நாகநந்தி! அந்த கத்திய நிறைய இலைகள்ல சுத்தி மகேந்திரவர்ம பல்லவற்றை குண்டோதரன் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு, இன்னும் ஒரு வேலை இருக்கிறது சத்ருகனா, அதை முடித்து விட்டுத்தான் நாம் காஞ்சிபுரம் போக வேண்டும்னாரு. சக்கரவர்த்தி, படைகள் ரொம்ப பக்கத்துல போயிருச்சு, நம்ம உடனடியாக காஞ்சிபுரத்துக்கு போலன்னா பெரிய பிரச்சனை வருனார். அது எனக்கு தெரியும், அதற்கு முன்பு ஒரு வேலை இருக்கிறது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதன் சிவகாமி எடுத்த இடத்துக்கு போனாங்க. அதுக்குள்ள வந்திருப்பது சக்கரவர்த்தின்னு மற்றவங்களுக்குலாம் தெரியக்கூடாது இல்லையா, அதனால வஜ்ரபாகுவனுடைய அந்த உருவத்திலே தான் போனார். உள்ள போன உடனே அவர் குரலை கேட்டு சிவகாமி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆயனர் காதல போய் சொன்ன, சக்கரவர்த்தி தான் வந்திருக்காருன்னு. சக்கரவர்த்தியே என்னை பார்க்க வந்திருக்கிறாரா? என்ன சக்கரவர்த்தி, படைகள் இவ்வளோ பக்கத்துல வந்துருச்சு,
இந்த நேரத்துல நீங்க என்னை பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேத்திக்கு தான் உங்களை நினைச்சுக்கிட்டேன் நான். இந்த ஊர்ல நிறைய பாறை இருக்கு. ஒவ்வொரு பாறையை பார்க்கிற போது இந்த பாறையிலிருந்து கோயில் அமைக்கலாம், இந்த பாறையிலிருந்து யானை அமைக்கலாம்ல எனக்கு நானே பேசிக்கிட்டேன். என்னை போல இதில் ஆர்வம் இருக்கிற இன்னும் ஒரே ஒரு மனிதர் நீங்கள் தான். நீங்கள் வந்தால் உங்களுக்கும் இதையெல்லாம் காண்பிக்கலாம்னு நேத்திக்கு நினைச்சேன். நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க, என்ன ஆச்சரியம் அப்படின்றார் ஆயனர். அவர் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு நடுவுல இருக்காரு. இந்த நேரத்திலையும் பாறையை பத்தி யானையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஆயனர். அப்ப சக்கரவர்த்தி சொன்னார், வாங்க போய் பார்க்கலாம், எனக்கும் சிவகாமிட்ட கொஞ்சம் பேசணும். அதற்கு முன்பு இதை வைத்துக் கொள்ளுங்கள்னு ஒன்று கொடுக்குறாரு. அது மிக மிக முக்கியமான சிங்க அந்த இலச்சினை பொருந்தின ஒரு முத்திரை. அவர் சொல்றாரு, பல்லவ சாம்ராஜ்யத்திலேயே இந்த முத்திரை மோதிரம் 12 பேர்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் 12வது ஆளு. இவ்வளவு முக்கியமானது என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்கன்னு ஆயனர் கேட்கிறார். வச்சுக்கோங்க, எப்போவாது தேவையா இருந்தா பயன்படுத்தி கொள்ளுங்கள். யுத்தம் வந்து விட்டது, நீங்க வெளியில இருக்கீங்க, அதனால இது உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. சிவகாமிகிட்ட கொடுத்து, அம்மா இதை பத்திரமா கொண்டு போய் வெயின்னு ஆயனர் சொல்றார். சிவகாமி அதை போய் தன்னுடைய துணிகள் இருந்த பெட்டிக்குள்ள அதை வைக்கிற போதே ஏதோ நிழல் ஆடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்குறா. இந்த நிழலை பார்த்தா நாகநந்தி பிட்சுவினுடைய நிழல் மாதிரி இருந்ததேன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவளுடைய மனசு வேற இடத்துக்கு போயிடுச்சு. நானும் சிவகாமிகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சக்கரவர்த்தி சொன்னாரு. என்கிட்ட இவர் என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நாகநந்தியா இல்லையான்னு பார்க்காம அவ போயிட்டா. அவ போன அடுத்த வினாடியே நாகநந்தி உள்ள வந்து அந்த சிங்க இலச்சினை பொருந்திய முக்கியமான முத்திரை மோதிரத்தை காத்து போல எடுத்துக்கிட்டு காத்து போல போயிட்டாரு. ஆயிரத்து அந்த பாறைகள் எல்லாம் மகேந்திரவர்ம பல்லவருக்கு காமிச்சுக்கிட்டே வந்தார். நீங்க இன்னும் போய் பாருங்க, நான் கொஞ்சம் சிவகாமிகிட்ட பேசிட்டு பின்னாடி நடந்து வரேன்னு அவர் சொன்னார். சிவகாமி நடுங்குகிற உள்ளத்தோடு சக்கரவர்த்திக்கு பக்கத்துல நின்னா. சிவகாமி, நான் உன்கிட்ட ஒரு வரம் கேட்கலாமா அப்படின்னு மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றார். நீங்க எனக்கு ஆணையிடுங்கள், உன்கிட்ட போய் நீங்க எதுக்கு வரம் கேட்கணுன்றார். இந்த புள்ளி அவளுடைய உடல் நடுங்க ஆரம்பிச்சு என்ன கேட்க போறாரோ. அந்த கத்தியை காமிக்கிறார். இது என்னன்னு தெரியுமா? ஏதோ கத்தி போல இருக்கு, எனக்கு என்ன இதை பற்றி தெரியும். இந்த கத்தி ரொம்ப முக்கியமான கத்தி சிவகாமி. ஏனென்றால் இந்த கத்தி நேற்றைக்கு மாமல்லனுடைய முதுகிலே பாய்ந்திருக்க வேண்டிய கத்திட்டு கேட்ட உடனே சிவகாமிக்கு தலை சுற்றியது. அவளுடைய உயிரே அவளை விட்டு போனது போல இருந்தது. என்னது, அவருடைய உடம்பிலே இது தைத்திருக்க வேண்டிய கத்தியா? என்ன சொல்றீங்க? ஆமா, சிவபெருமானுடைய கருணையால் மாத்திரமே இந்த கத்தி நேற்றைக்கு மாமல்லன் மீது பாயவில்லை. என்ன நடந்ததுன்னு சிவகாமி கேட்கிறார். சிவகாமி, நேற்றைக்கு நீயும் மாமல்லனும் இந்த பாறைகளில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? சிவகாமிக்கு இப்போது ரொம்ப பயமாகவும் வெட்கமாகவும் இருந்தது. எல்லாமே இந்த சக்கரவர்த்திக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு கூட இல்லையா அப்படின்னு தலையை கவுந்துக்கிறான். இந்த பாட்டுக்கு உங்களை மறந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. பின்னாலே இருந்த நாகநந்தி 3 முறை இந்த கத்தியை விட்டெறிந்து மாமல்லனை கொலை செய்ய பார்த்தார். 3 முறையும் அந்த கத்தியை அவர் விட்டெறிவதற்கு ஒரு நொடி தயங்கினார். ஏன் தெரியுமா சிவகாமி? ஏன் அப்படின்னு அவர் கேட்கிறார். அந்த கத்தியை அவர் எரிகிற போது கொஞ்சம் தவறி போய் அது ஒருவேளை உன் மீது பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரே ஒரு பயத்தின் காரணமாக மாத்திரம்தான் கத்தியை அவர் விட்டெறியவில்லை. இல்லாட்ட கட்டாயமா அந்த கத்தியை மாமல்லனின் முதுகின் மீது அவர் விட்டெறிந்திருப்பார். சிவகாமிக்கு இப்ப பேச்சே வரல. அப்படியே தலையை கவிழ்ந்து கொண்டு பேசாமலே இருந்தார். அவர் நாகநந்தி இருக்காரு, அவருக்கு கருணையே கிடையாது. அவருடைய முகத்தை பார்த்தாலே உனக்கு தெரியும், எதற்காகவும் தயங்குகிற விரோதி, எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடுகிறவரும் இல்லை. அவரே கூட மாமல்லன் மீது ஏதுகிற கத்தியை ஒரு நொடி தயங்கினார்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உண்மையில அது பட்டுச்சுன்னா அவரையே கவலைப்படணும். ஒருவேளை நீ இறந்த என்ன, மாமல்லன் மீது கத்தியை எரிய வேண்டிய நோக்கம் இருக்கிறவர் பக்கத்திலே போய் அந்த கத்தி உன் மீது பட்டா அவரையும் பயப்படணும். அப்படி யோசிச்சு பார்த்தியா சிவகாமி? தெரியவில்லை பிரபு, இந்த சூழ்ச்சிகள் எனக்கு புரிவதில்லை. ஒரே ஒரு காரணம்தான், அவர் புத்த பிட்சுவினுடைய உடையிலே இருக்கிறாரே தவிர அவருடைய மனம் முழுவதும் நீதான் இருக்கிறார் சிவகாமி. உன் மீது இருக்கிற மோகத்தாலும் உன் மீது இருக்கிற ஆசையாலும் உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோன்னு ஒரு நிமிஷம் அவர் பயப்பட்டார். இல்ல, அந்த ஒரு நிமிஷத்துலதான் மாமல்லனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதுன்னு சிவகாமிக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. அவள் கண்களில் இருந்த கண்ணீர் அப்படியே மாலை மாலையாக வந்தது.
சிவகாமி, நான் பல்லவ நாட்டினுடைய சக்கரவர்த்தி. என்னுடைய நாட்டை நோக்கி வாதாபி படைகள் வந்து கொண்டிருக்கிறது. 3 காத தூரத்துக்கு பக்கத்தையே வந்து விட்டது. நான் கோட்டைக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இங்கே வந்து உன்னை பார்க்க வந்தேன் என்றால் ஒரு காரணம். உன்னிடமிருந்து ஒரு வரம் வேண்டும். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உன்கிட்ட அதை யாசகமாக பெறுவதற்காகத்தான் நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ. சிவகாமிக்கு அவர் என்ன சொல்ல போகிறார்னு கிட்டத்தட்ட புரிந்து விட்டது. பேசாம இருந்தார். ஒரே ஒரு விஷயம்தான் சிவகாமி. சின்னஞ்சிறு குழந்தைகளாக மாமல்லனும் நீயும் கலந்து பழகிய போது நான் நினைக்கவே இல்லை நீங்கள் காதல் வசப்பட்டு வைத்தலை. சின்ன குழந்தை தானேன்னு விட்டுட்டேன். ஆனால் அந்த சின்ன குழந்தைகள் எப்போது பெரியவர்கள் ஆகிறார்கள், அவர்கள் நெஞ்சத்துக்குள்ளே எப்போது காதல் உழைக்கிறது பெற்றவர்களுக்கு தெரிவதில்லை அம்மா. தெரிந்த போது ரொம்ப தாமதமாகிவிட்டது. உங்களை பிரித்து வைத்து பார்த்தேன். உங்கள் காதல் வளர்ந்ததே தவிர அது ஒன்றும் குறையல சிவகாமிக்கு. ஆனா நீ மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகளிலிருந்து அவருடைய காதல் எவ்வளவு பெரிதென்று நான் தெரிந்து கொண்டேன். சிவகாமி இப்ப அவரை கேவலமா பார்த்தாரு. உங்க மகன் எனக்கு எழுதின ஓலைகளை நீங்க தான் எடுத்துட்டு போய் படிக்க சொன்னீங்களா? இதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்க முடியுமான்னு வாயத்திருந்து சிவகாமி கேட்டுட்டான். ஆமா, கேவலமான விஷயத்தை தான் நான் செஞ்சேன், மட்டமான விஷயத்தை தான் செஞ்சேன். இதை எந்த தகப்புன்னு செய்ய மாட்டான், நான் செஞ்சேன். ஆனால் ஏன் செய்தேன் என்றால், ஒரு சாதாரண தகப்பன் அல்ல, ஒரு நாட்டை ஆளுகிற அரசன். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அவன் எதையும் செய்வான். நானும் அதைத்தான் செய்தேன் சிவகாமி. இப்போது பார், வரம் கேட்கிறேன். என்ன தெரியுமா? நீ மாமல்லனுக்கு ஒரு ஓலை எழுதி கொடு. உன்னை மறந்து விடும்படியும் இனி ஒரு நாளும் மாமல்லனை நீ வணக்கப் போவதில்லை என்றும் எனக்கு நீ ஓலை எழுதி கொடு. அதை கொண்டு போய் என் மகனிடம் கொடுப்பதற்காகத்தான் நான் இங்கே உன் முன்னாலே கை நீட்டி யாசகம் கேட்கிறேன். பல்லவ நாட்டை ஆளுகின்ற சக்கரவர்த்தி என்னிடம் ஏன் யாசகம் கேட்க வேண்டும்? உங்கள் மகனை யாரிடமாவது கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் செய்து கொடுக்கிறேன். என்னிடம் ஏன் யாசகம் கேட்கிறீர்கள் கேட்கிறார் சிவகாம். கண்களில் தீப்பொறி பறைக்கிறது. அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான் சிவகாம். அவன் மீது இருக்கிற காதலை முறிப்பதற்கு ஒரே வழி நீ அவனை காதலிக்கவில்லை என்று சொல்லுவதுதான். அப்படி சொல்லிட்டேன்னா அடுத்த வினாடி பாண்டிய மன்னனுடைய மகளை என் மகனுக்கு நான் திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொள்வேன். பாண்டியர்களினுடைய படையும் நீங்கள் படையோடு சேர்ந்தால் மாத்திரம்தான் நான் வாதாபியை ஜெயிக்க முடியும். நாட்டுக்காக கேட்கிறேன் சிவகாமி, இதை செய்வாயான்னு மகேந்திரவர்மன் வந்தவர் கேட்கிறேன். சிவகாமி சொல்ற, உங்க கையில் இருக்கிற கத்தியால என்னை கொட்டுடுங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து போயிடும். அதே கத்தி என் உயிரை, என் மரணத்தை எனக்கு பரிசாக கொடுக்கட்டும். அப்போது கூட என் காதலை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சிவகாமி சொல்றான். அவனுடைய சொற்களிலே இருந்த உறுதியை பார்க்கிறார் மகேந்திரவர்மன். அந்த கத்தியால் என குத்துங்க நான் சொல்கிற அந்த கண்களினுடைய வேகத்தை பார்க்கிறார். சிவகாமி, நீதான் வென்றாய், நான் தோற்று போனேன் என்று சொல்லிவிட்டேன். அந்த மகத்தான சக்கரவர்த்தி ஒரு நடனக்கார பெண்ணிடம் அவருடைய எல்லா யோசனைகளும் தோற்று போனதை தனக்குள்ளே வாங்கி கொண்டு மௌனமாக நடந்து சத்ருக்னனிடம் வந்து சேர்க்கின்றார். சத்ருக்னா, இனிமேல் நாம் தாமதிக்க முடியாது, கிளம்பலாம் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஏறின குதிரைகள் போவதை சிவகாமி தன்னுடைய கண்களால் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hudson Card.